10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, next பாருங்க sign of trigonometric functions அப்படிங்கிறது. ஓகே, ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, 6 ரேஷியோ படிச்சிருப்பீங்க. சைன், காசு, டேன், காட், சீக்கன், கொசிக்கன் அப்படின்னு. ஓகே, அதனுடைய சைன் அப்படிங்கிறது. ஓகே, அதனுடைய சைன் எப்படி வருது அப்படின்னு பார்க்கறது தான் உங்களுக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 0ல் இருந்து 90 வரைக்கும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆங்கிள். சைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா சைன் 0க்கு என்ன, சைன் 30, சைன் 45, சைன் 60, சைன் 90. ஓகே, இப்படி தான் வேல்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, லோயர் செக்ஷன்லாம் அவ்வளோதான் படிச்சிருப்பீங்க நீங்கள். ஓகே, அப்போ 0 to 90 அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிளில் 0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஆங்கிள் 0, 90ங்கிறப்ப ஒய் ஆக்சிஸில் ஆங்கிள் 90. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரைக்கும் தான் உனக்கு ஆங்கிளோட வேல்யூ தெரியும். சைன் 30க்கு என்ன வேல்யூ, சைன் 45க்கு, ஓகே, சைன் 90க்கு, இந்த மாதிரி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் வேல்யூ மட்டும்தான் நீங்கள் லோயர் செக்ஷனில் படிச்சிருப்பீங்க. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் குவாட்ரண்ட்டில் இப்போ வந்து சைன் 150 டிகிரிக்கு வேல்யூ கேட்குறாங்க, சைன் அதேமாதிரி 210 டிகிரிக்கு வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த ஆங்கிளுக்கு உரிய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய அதான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் வரைக்கும் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க லோயர் செக்ஷனில். சைன் 30, சைன் 45, சைன் 60 இதுக்கெல்லாம் வேல்யூ வந்து டேபிள் போட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க லோயர் செக்ஷனில். ஓகேவா, ஸோ இங்கே இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சைன் செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது சைன். ஓகே, 90க்கு அப்புறம் வரக்கூடிய ஆங்கிள். ஓகேவா, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் எத்தனை டிகிரி ஆங்கிள் கிடைக்கும் உனக்கு, 360 டிகிரி கிடைக்கும். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுங்கிறப்ப 360 டிகிரி கிடைக்கும். ஸோ அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் 90க்கு மேலே வரக்கூடிய ஆங்கிளுக்கு சைன் 90, சைன் 135, ஓகே, சைன் 180, ஓகேவா, சைன் அதேமாதிரி 210. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஆங்கிள் அப் டு எது வரைக்கும் 360 வரைக்கும். ஓகேவா, அதேமாதிரி காஸ் 180 டிகிரி, காஸ் 210 டிகிரி, இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா எப்படி ஆங்கிளுக்கு அந்த ஆங்கிளுக்கு உரிய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா, பாருங்கள். கன்சிடர் எ யூனிட் சர்க்கிள். ஓகே, யூனிட் சர்க்கிள் அப்படின்னா 1 யூனிட் ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிள். ஓகேவா, யூனிட் அப்படின்னா 1, யூனிட் மீன்ஸ் 1 யூனிட் ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிள் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகேவா, கன்சிடர் எ யூனிட் சர்க்கிள் வித் சென்டர் அட் த ஆரிஜின். ஓகே, சென்டர் பாருங்கள் ஆரிஜினாக இருக்கிற மாதிரி 1 யூனிட் ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிள் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகேவா, கன்சிடர் எ யூனிட் சர்க்கிள். யூனிட் சர்க்கிள் மீன்ஸ் 1 யூனிட் ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிள். ஆரிஜின் சென்டர் வந்து ஆரிஜினாக இருக்கிற மாதிரி ஒரு 1 யூனிட் ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிளை எடுத்துக்கிறீங்க. அப்போ யூனிட் சர்க்கிள் மீன்ஸ் அப்போ ரேடியஸ் என்ன அப்படின்னா 1ன்னு அர்த்தம். ஓகே, யூனிட் சர்க்கிள் அப்படின்னா ரேடியஸ் என்ன உனக்கு 1. சென்டர் ஆரிஜினாக வச்சு 1 யூனிட் ரேடியஸில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க. ஓகே, லெட் டீட்டா பி இன் ஸ்டாண்டர்டு பொசிஷன் அப்படிங்கிறாங்க. டீட்டாங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டு பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பி த பாயிண்ட் ஆன் த யூனிட் சர்க்கிள். ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இந்த சர்க்கிள் யூனிட் சர்க்கிளில் எங்கே வேணாலும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க நீங்கள். லேட் என்ன பாயிண்ட்னா பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பி த பாயிண்ட் ஆன் த யூனிட் சர்க்கிள் கரஸ்பாண்டிங் டு த ஆங்கிள் டீட்டா. எங்கே வேணாலும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்குங்க, அந்த பாயிண்ட்டுக்குரிய ஆங்கிள் அப்படிங்கிறத டீட்டா அப்படி அதை எப்படி கரஸ்பாண்டிங் டு ஆங்கிள் டீட்டா அப்படிங்கிறாங்க. ஓகே, லேட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது பி த பாயிண்ட் ஆன் த யூனிட் சர்க்கிள். எங்கே அந்த யூனிட் சர்க்கிளில் எங்கே வேணாலும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்க பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. கரஸ்பாண்டிங் அந்த பாயிண்ட்டுக்குரிய ஆங்கிள் கரஸ்பாண்டிங் டு த ஆங்கிள் என்னன்னு சொல்கிறாங்க டீட்டா அப்படிங்கிறாங்க. ஓகே, கரஸ்பாண்டிங் அந்த பாயிண்ட்டுக்குரிய ஆங்கிள் என்னன்னு சொல்கிறாங்க அவங்க டீட்டா அப்படின்னு. சரியா, ரைட். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிம்பிள் இது. ஓகே, ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ ரைட் ஆங்கிள் எடுத்துக்கிறவங்களுக்கு உனக்கு தெரியும் ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறப்ப இது டீட்டா. டீட்டாவுக்கு இந்த பக்கம் சைடு அட்ஜசன்ட் சைடு எக்ஸ்ன்னு போட்டுக்கிறீங்க. அதேமாதிரி டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு ஒய் அப்படின்னு போட்டுக்கோ. இது என்னென்னு சொல்லுவோம் ரேடியஸ் அப்படிங்கிறது ஆர். கரெக்டுங்களா, ஃபார்முலா படிச்சிருப்பீங்க நீங்கள். சைன் டீட்டா ஈக்குவல் டு ஒய் பை ஆர், காஸ் டீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க லோயர் செக்ஷனில். ஓகே, ஸோ பாயிண்ட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மார்க் பண்ணிக்க.
அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறப்ப எக்ஸு, அப்போ எக்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் அப்படிங்கிறப்ப ஒய், ஸோ ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப ஒய். டீட்டாவை எடுத்துக்கிறீங்க, இது ரேடியஸ் கரெக்டுங்களா. ரேடியஸ் என்னது, இங்கே என்ன சொல்கிறாங்க, 1 யூனிட் ரேடியஸ் உள்ள சர்க்கிள், யூனிட் சர்க்கிள் அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்போ 1 யூனிட் ரேடியஸ் உள்ள சர்க்கிள், அப்போ ஆர் வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஸோ அதாங்க ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா, 1 யூனிட் ரேடியஸ் உள்ள சர்க்கிள், அதனால் ஆர் ஈக்குவல் டு என்னென்னு போட்டிருக்கோம், 1 அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா. ரைட், இப்போ இது ஃபார்முலா உனக்கு தெரியும். காஸ் தீட்டா அப்படிங்கிறது என்னென்னு சொல்லியிருப்பீங்க, எக்ஸ் பை ஆர், அட்ஜசன்ட் சைடு அதானே. காஸ் தீட்டா அப்படிங்கிறது எக்ஸ் பை ஆர். ஓகேவா, அட்ஜசன்ட் தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறது தானே காஸ் தீட்டா. அப்போ அட்ஜசன்ட் சைடு என்ன உனக்கு எக்ஸு, அதேமாரி ஹைப்போட்டீனியஸ் ஆர், அப்போ எக்ஸ் பை ஆர். ஆர் வேல்யூ என்னன்னு தெரியும் 1, அப்போ எக்ஸ் பை 1. எக்ஸ் பை 1 அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் எக்ஸு. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு எக்ஸ்ன்னு கிடைக்குது. 1 யூனிட் ரேடியஸ் உள்ள சர்க்கிள், அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்குது, எக்ஸ்ன்னு கிடைக்குது. ஓகே, அதேமாதிரி சைன் தீட்டா. சைன் தீட்டான்னு பாருங்கள், தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு என்ன உங்களுக்கு ஒய். ஓகே, அப்போ ஆப்போசிட் சைடு டிவைடு பை ஹைப்போட்டீனியஸ், அப்போ ஒய் பை ஆர். ஆர் வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு 1, அப்போ ஒய் பை 1. ஒய் பை 1 வேல்யூ என்ன உங்களுக்கு ஒய். அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்குது உங்களுக்கு ஒய்ன்னு கிடைக்குது. சரியா, அப்போ இங்கே காஸ் தீட்டா அப்படிங்கிறது எக்ஸ் பை ஆர், ஆர் வேல்யூ 1 அப்படிங்கிறனால காஸ் தீட்டா ஈக்குவல் என்ன கிடைக்குது 1 எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. சைன் தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒய் பை ஆர், ஆர் வேல்யூ 1, ஸோ அப்போ ஒய்ன்னு கிடைக்குது. சைன் தீட்டாவோட வேல்யூ ஒய், அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் கிடைக்குது, சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய். அடுத்து tan தீட்டா. tan தீட்டா ஃபார்முலா தெரியும், சைன் பை காஸ் அப்படிங்கிறது tan தீட்டா. ரைட், சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா. சைன் தீட்டாவோட வேல்யூ ஒய், டிவைட் பை காஸ் தீட்டா அப்படின்னா எக்ஸ். அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்குது ஒய் பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அட்ஜசன்ட் சைடு எக்ஸ், ஆப்போசிட் சைடு ஒய், ரேடியஸ் 1 யூனிட் ரேடியஸ் உள்ள சர்க்கிள், அப்போ ஆர் வேல்யூ 1, அதுலேருந்து காஸ் தீட்டாவோட வேல்யூ எக்ஸ், சைன் தீட்டாவோட வேல்யூ ஒய், tan தீட்டாவோட வேல்யூ ஒய் பை எக்ஸ் அப்படின்னு தெரியுது. சரிங்களா. ரைட், இப்போ இந்த இது பாருங்கள் டயக்ராமில். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் மார்க் பண்ணிக்கிறேன், ஒய் ஆக்சிஸ் 1 யூனிட் ரேடியஸ் உள்ள சர்க்கிள், அப்போ இது சென்டர் ஆரிஜின் 1 யூனிட் ரேடியஸ் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்டன்ஸ் 1, அப்போ 1,0. ஓகே, அதேமாதிரி ஒய் ஆக்சிஸ், அப்போ இங்கே இந்த பாயிண்ட் என்ன கிடைக்கும் 0,1. ஒய் ஆக்சிஸ்னால இந்த பாயிண்ட் என்ன கிடைக்கும் 0,1. அதேமாதிரி இந்த இடத்துல 1 யூனிட் ரேடியஸ் உள்ள சர்க்கிள், இந்த டிஸ்டன்ஸ் 1, அப்போ இங்கே இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ -1, அப்போ -1,0. அப்போ இங்கே இந்த பாயிண்ட் என்ன கிடைக்கும் உனக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸ், அப்போ எக்ஸ் வேல்யூ 0, ஒய் வேல்யூ -1, அப்போ 0,-1 பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அதேமாதிரி 0ல் இருந்து 90 டிகிரி வரக்கூடிய இந்த குவாட்ரண்ட் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். கேப்சலில் போட்டிருப்போம் பாருங்கள், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அதேமாதிரி இந்த இடத்துல இதுலேருந்து 90ல் இருந்து இங்கே என்ன ஆங்கிள் 180 டிகிரி வரைக்கும், 90ல் இருந்து 180 டிகிரி வரைக்கும் வரக்கூடிய இந்த குவாட்ரண்ட் என்னன்னு செகண்ட் குவாட்ரண்ட். அதேமாதிரி இதில் இருந்து 180லேருந்து 270, இந்த ஆங்கிள் என்ன உங்களுக்கு 270. 180ல் இருந்து 270 வரைக்கும் இந்த குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட். அதேமாதிரி 270ல் இருந்து இங்கே வரக்கூடிய ஆங்கிள் 360. ஓகேவா, 270ல் இருந்து இங்கே வரக்கூடிய ஆங்கிள் 360. ஓகே, இந்த குவாட்ரண்ட் என்னன்னு சொல்லுவோம் ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகே, ரைட், இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து இந்த பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸில் இப்போ இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ என்ன உங்களுக்கு பாசிட்டிவ், ஆரிஜின் தானே. அப்போ இங்கே எக்ஸ் என்ன உங்களுக்கு பாசிட்டிவ். அதேமாதிரி இந்த இடத்துல இந்த ஒய் டிஸ்டன்ஸ் என்ன உங்களுக்கு பாசிட்டிவ். ஓகேவா, அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 0, ஒய்யும் என்ன உங்களுக்கு கிரேட்டர் தென் 0. எக்ஸும் கிரேட்டர் தென் 0வாக இருக்குது, ஒய்யும் கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. ஓகே, ரைட், அப்போ இங்கே வாங்க. எக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எக்ஸ் கிரேட்டர் தென் 0, அப்போ காசு வந்து கிரேட்டர் தென் 0னா காசு பாசிட்டிவா, எக்ஸ் கிரேட்டர் தென் 0, அப்போ காஸ் தீட்டா கிரேட்டர் தென் 0, காஸ் பாசிட்டிவா. ஒய்யும் என்ன உங்களுக்கு கிரேட்டர் தென் 0, அப்போ சைன் தீட்டாவும் என்னது பாசிட்டிவ். அப்போ காஸ் தீட்டாவும் பாசிட்டிவ், சைன் தீட்டாவும் பாசிட்டிவ். அடுத்து tan தீட்டா பாருங்கள். tan தீட்டா ஈக்குவல் டு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒய்யும் ஒய் கிரேட்டர் தென் 0, இதுவும் பாசிட்டிவ். எக்ஸ் கிரேட்டர் தென் 0, அப்போ இதுவும் ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ tan தீட்டாவும் என்னவா இருக்கும் பாசிட்டிவ். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸு ஒய் ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படின்னால இந்த 3 ரேஷியோ காசு சைன் tan இது மூணுமே எப்படி இருக்கு உனக்கு பாசிட்டிவாக இருக்குது. இது 3 பாசிட்டிவ் அப்படின்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல்ஸ். ஓகே, காசுக்கு என்ன சீக்கன், சைனுக்கு கொசிக்கன், டேனுக்கு காட்டு. ஓகேவா, காசோட ரெசிப்ரோக்கல், சைனோட ரெசிப்ரோக்கல் அண்ட் டேனோட ரெசிப்ரோக்கல், அதுவும் எப்படி தான் இருக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, காசு சைனு டேன், எக்ஸ் கிரேட்டர் தென் 0, ஒய் கிரேட்டர் தென் 0, எக்ஸு ஒய் ரெண்டுமே பாசிட்டிவ். எதில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எக்ஸ் கிரேட்டர் தென் 0, ஒய் கிரேட்டர் தென் 0, எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப இங்கே
வரக்கூடிய 3 ரேஷியோ சைன் காஸ் டேன் மூணுமே பாசிட்டிவில் கிடைக்குது. இது மூணும் பாசிட்டிவ் அப்படின்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல் ஓகே சைனுக்கு கொசிக்கன், காசுக்கு சீக்கன், டேனுக்கு காட், அதுவும் எப்படி தான் இருக்கும் பாசிட்டிவ். அப்போ 6 ரேஷியோவும் எப்படி இருக்குது பாசிட்டிவாக இருக்குது இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே அதான் இங்கே எழுதிக்கிறேன் ஆல் ஆர் பாசிட்டிவ் அப்படின்னு. ஓகே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் பாசிட்டிவ் ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படிங்கிறனால 6 ரேஷியோவும் எப்படி இருக்குது பாசிட்டிவாக இருக்குது. ஓகே அதான் ஆல் ஆர் பாசிட்டிவ் அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா ரைட். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் வாங்க. செகண்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தேன் 0, எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ், ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா ஒய் கிரேட்டர் தேன் 0. கரெக்டாக செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸோட வேல்யூ ஆரிஜின் தானே, இந்த பக்கம் எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ், பட் ஒய் வேல்யூ என்ன அப்படின்னா மேலே பாருங்கள் ஒய் வேல்யூ பாசிட்டிவ். அப்போ எக்ஸ் லெஸ் தேன் 0, ஒய் கிரேட்டர் தேன் 0. கரெக்டுங்களா? எக்ஸ் நெகட்டிவ், ஒய் பாசிட்டிவ். எக்ஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல பாருங்கள், இந்த காஸ் தீட்டா நெகட்டிவா, அப்போ எக்ஸ் நெகட்டிவ் அப்படின்னா காஸ் தீட்டாவோட வேல்யூ நெகட்டிவ். அதேமாதிரி எக்ஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஒய் பை எக்ஸ். ஓகே எக்ஸ் நெகட்டிவ்னால காஸ் தீட்டா என்ன உங்களுக்கு நெகட்டிவ். அதேமாதிரி ஒய் பாசிட்டிவ், அப்போ சைன் என்ன உங்களுக்கு பாசிட்டிவ். ஓகேவா சைன் வேல்யூ பாசிட்டிவ். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் பாசிட்டிவ் பட் எக்ஸ் நெகட்டிவ், பாசிட்டிவ் பை நெகட்டிவ் என்ன ஆகிடும் உனக்கு நெகட்டிவ்னு வந்து நிற்குமா. அப்போ டேன் நெகட்டிவ். அப்படி பார்க்குறப்ப செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒய் பாசிட்டிவ் அப்படிங்கிறனால சைன் மட்டும்தான் பாசிட்டிவாக வந்து நிற்கும். கரெக்டாக செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒய் மட்டும்தான் ஒய் பாசிட்டிவ். அப்போ ஒய் பாசிட்டிவ்னால சைன் மட்டும் எதில் வரும் பாசிட்டிவாக வரும். எக்ஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறனால காசும் டேன் என்ன கிடைக்கும் நெகட்டிவில் கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் ஒன்லி பாசிட்டிவ், காசும் டேனு என்ன உங்களுக்கு நெகட்டிவ். இதே தான் அதனுடைய ரெசிப்ரோக்கலுக்குமே. அப்போ சைனும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொசிக்கனும் மட்டும்தான் எதில் வரும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ். ஓகே இங்கே பாசிட்டிவ் மட்டும் தான் எழுதியிருக்கிறேன். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒய் கிரேட்டர் தேன் 0. ஓகே அப்போ சைனும் சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கனும் மட்டும்தான் உனக்கு எப்படி இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸ் லெஸ் தேன் 0, எக்ஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறனால காசும் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் தானே, அப்போ எக்ஸ் நெகட்டிவ் காஸ் நெகட்டிவ். அதேமாதிரி டேன் தீட்டாவும் என்ன வரும் உனக்கு நெகட்டிவ் அப்படின்னு வந்து நிற்கிது. ஓகே அப்போ காசும் டேனு எதில் வரும் உனக்கு நெகட்டிவ், அவனுடைய ரெசிப்ரோக்கலும் நெகட்டிவில் தான் வரும். ஓகே அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் சைனும் அதனுடைய ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ், மற்ற ரேஷியோஸ் காசு அதனுடைய ரெசிப்ரோக்கல் டேன் அதனுடைய ரெசிப்ரோக்கல் எல்லாமே உனக்கு நெகட்டிவில் வந்து நிற்கும். ஓகேவா? அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொசிக்கனும் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். அதான் இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? சைன் அப்போ பாசிட்டிவ் மட்டும் தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறனால காசும் டேனும் நெகட்டிவ், காசும் டேனும் நெகட்டிவ்னா அதனுடைய ரெசிப்ரோக்கலும் நெகட்டிவ். ஓகே பட் ஒய் கிரேட்டர் தேன் 0, ஒய் பாசிட்டிவ். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது பாசிட்டிவ். அப்போ சைன் மட்டும்தான் உனக்கு என்ன கிடைக்குது பாசிட்டிவ். சைன் பாசிட்டிவ்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ். அப்போ சைனும் அதனுடைய ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ் எதில் செகண்ட் குவாட்ரண்ட்டில், மற்றதெல்லாம் நெகட்டிவ். சரிங்களா? ரைட். அது தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் லெஸ் தேன் 0, எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ், கீழே வந்துருக்குது ஆரிஜினுக்கு கீழே வரப்போ ஒய் வேல்யூ நெகட்டிவ். அப்போ எக்ஸ் லெஸ் தேன் 0, ஒய் லெஸ் தேன் 0 ரெண்டுமே என்ன உங்களுக்கு நெகட்டிவ். ஓகே ரைட். இப்போ இங்கே வாங்க காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸுக்கு மைனஸ். ஓகே எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ், அப்போ காசு நெகட்டிவா. ரைட். அடுத்து சைன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ், ஒய்யோட வேல்யூ நெகட்டிவ் தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ எக்ஸ் நெகட்டிவ்னால காசு நெகட்டிவ், ஒய் நெகட்டிவ்னால சைன் நெகட்டிவ் அப்படின்னு வந்து நிற்கும். ஓகே அப்போ எக்ஸ் நெகட்டிவ் காசு நெகட்டிவ், ஒய் வேல்யூ நெகட்டிவ்னால சைன் நெகட்டிவ். பட் இங்கே பாருங்களேன் டேன் தீட்டா ஈக்குவல் டு இங்கே ஒய் நெகட்டிவ் எக்ஸ் நெகட்டிவ், நெகட்டிவ் பை நெகட்டிவ் என்ன ஆகிடும் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ டேன் மட்டும் என்ன கிடைக்கும் உனக்கு பாசிட்டிவ் வந்து நிற்கும். ஓகேவா? தேர்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் நெகட்டிவ் ஒய் நெகட்டிவ். ஓகே அப்போ காசும் சைனும் நெகட்டிவில் வந்து நிற்கும். பட் டேன் தீட்டா ஈக்குவல் டு நெகட்டிவ் பை நெகட்டிவ் என்ன ஆகிடும் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ டேன் தீட்டா மட்டும் என்ன கிடைக்கும் உனக்கு பாசிட்டிவில் கிடைக்கும். ஓகே அப்போ அதான் இங்கே எழுதிக்கிறேன் டேன் பாசிட்டிவ் அப்படின்னு. சரிங்களா? எக்ஸு ஒய் ரெண்டுமே நெகட்டிவ், அப்போ டேன் மட்டும் உனக்கு என்ன கிடைக்குது பாசிட்டிவில், ரெண்டுமே நெகட்டிவ், எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ் ஒய் வேல்யூ நெகட்டிவ், அதனால் டேன் மட்டும் உனக்கு என்ன கிடைக்குது பாசிட்டிவில் கிடைக்குது. சரியா? அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே அப்போ டேன் அதனுடைய ரெசிப்ரோக்கல் என்ன உங்களுக்கு காட்டு, அது ரெண்டு மட்டும்தான் என்ன வரும் உனக்கு பாசிட்டிவில் வரும், மற்றதெல்லாம் என்ன வரும் உனக்கு நெகட்டிவில் வரும். ஓகே அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் மட்டும் பாசிட்டிவ், மற்ற ரிமைனிங் ரேஷியோஸ் எல்லாமே எதில் வரும் நெகட்டிவில் வந்து நிற்கும். சரியா? ரைட். ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, எக்ஸ் பாசிட்டிவ் பட் ஒய் வேல்யூ லெஸ் தேன் 0. கரெக்டுங்களா? ரைட். அப்போ எக்ஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப காஸ் தீட்டா என்ன உங்களுக்கு பாசிட்டிவ். ஓகே ஒய் அப்படிங்கிறது லெஸ் தேன் 0 நெகட்டிவ், அப்போ சைனு நெகட்டிவ்.
ஓகே. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா tan theta ஈக்குவல் டு மைனஸ், ஓகே, tan theta ஈக்குவல் டு மைனஸ், y வேல்யூ நெகட்டிவ் தானே, நெகட்டிவ் பை பாசிட்டிவ் என்ன ஆகிடும் உனக்கு, நெகட்டிவ் தான் வந்து நிற்கும். அப்போ சைன் நெகட்டிவ், tan நெகட்டிவ், எது மட்டும் பாசிட்டிவ் அப்படின்னா எக்ஸ் பாசிட்டிவ், அதனால் காஸ் மட்டும்தான் உனக்கு என்ன கிடைக்கும், பாசிட்டிவ். ஓகே. அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறனால காஸ் தீட்டாவும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் சீக்கனும் மட்டும் எதில் வரும், பாசிட்டிவ். பட் ஒய் வேல்யூ நெகட்டிவ் அப்படிங்கிறனால சைனும் சைன் அதனுடைய ரெசிப்ரோக்கல், டேன் அதனுடைய ரெசிப்ரோக்கல் எல்லாமே உனக்கு என்ன வரும், நெகட்டிவில் வந்து நிற்கும். சரிங்களா? ரைட். இப்போ இதுலேருந்து இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எக்ஸு ஒய் ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படிங்கிறனால எல்லா ரேஷியோவும் எதில் கிடைக்குது, பாசிட்டிவில் கிடைக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் லெஸ் தேன் 0, எக்ஸ் நெகட்டிவ், ஒய் பாசிட்டிவ். ஓகே. அப்படி பார்க்குறப்ப சைனும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் மட்டும்தான், கொசிக்கன் ரெண்டும் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் லெஸ் தேன் 0, ஒய், எக்ஸு ஒய் ரெண்டுமே நெகட்டிவ், அதனால் சைன் காஸ் அதனுடைய ரெசிப்ரோக்கல் எல்லாமே என்ன ஆகுது உனக்கு, நெகட்டிவ். பட் டேன் மட்டும் என்ன ஆகிடும் உனக்கு, பாசிட்டிவில் வந்து நிற்கும். நெகட்டிவ் பை நெகட்டிவ் பாசிட்டிவ், அதனால டேனும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் காட்டும் பாசிட்டிவ்ல வந்து நிற்கும். ஓகே. ஃபோர்த்து குவாட்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா காசும் அதனுடைய ரெசிப்ரோக்கலும் என்ன ஆகுது உனக்கு, சீக்கன், அது ரெண்டும் பாசிட்டிவ், மற்ற ரேஷியோ எல்லாமே எப்படி இருக்கும், நெகட்டிவ்ல வந்து நிற்கும். ஓகே. இப்போ மைண்டில் நீ வச்சுக்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொசிக்கனும் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்ல டேனும் காட்டும் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். ஃபோர்த்து குவாட்ரண்ட்ல காசும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் சீக்கன் மட்டும் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு. ஓகே. இதை தான் ஷார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏஎஸ்டிசி ரூல் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல் எல்லாமே பாசிட்டிவ், அப்போ ஏ. அதே மாதிரி எஸ் சைன் அப்படிங்கிறப்ப எஸ், அதே மாதிரி டி அப்போ டேன் அப்படிங்கிறனால டி. கரெக்டா? ஏ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அப்போ எஸ், தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் பாசிட்டிவ், டேன் தானே அப்போ டேன் டி. அதே மாதிரி ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் சி காசுங்கனால சி. ஓகே. இதை ஷார்ட்டாக மைண்டில் வச்சுக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, ஏஎஸ்டிசி ரூல் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஏஎஸ்டிசி ரூல். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் எஸ், எஸ்ங்கிறப்ப சைனும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் மட்டும் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட் டேனும் காட்டு மட்டும் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். ஓகே. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கனும் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு. ஓகே. அதை ஷார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்டிசி ரூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. இந்த லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா கூட இந்த வேர்டு மைண்டில் வச்சுக்கோ. ஏக்கு ஆல், எஸ் அப்படிங்கிறப்ப சில்வர், டி அப்படிங்கிறப்ப டீ. ஓகேவா? சிங்கிறப்ப கப்ஸு, ஆல் சில்வர் டீ கப்ஸ் ரூல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இதை. சரிங்களா? இந்த வரக்கூடியது இந்த ரேஷியோவில் அப்போ எந்தெந்த குவாட்ரண்ட்டில் அந்த ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்டிசி ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்காக ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்கிறது ஆல், எஸ் அப்படின்னா சில்வர், டீங்கிறது டீ, ஓகே, சினா கப்ஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸ், ஏஎஸ்டிசி ரூல் அப்படிங்கிறது. ஓகேங்க. இதை மைண்டில் வச்சு கூட எல்லாமே பாசிட்டிவ், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ், சைனும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டு மட்டும் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். ஓகே. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கிரம் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகே. இதுதான் ஷார்ட்டாக ஏஎஸ்டிசி ரூல் அப்படிங்கிறாங்க. இந்த ஏஎஸ்டிசிங்கிற வேர்டை மைண்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக மைண்டில் நல்லா தரவாக நிற்கணுங்கிறதுக்காக தான் ஒரு வேர்டு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு. ஏங்கிறதுக்கு ஆல், எஸ்ஸுக்கு சில்வர், டீ அப்படின்னா டீ, டீ, சிங்கிறப்ப கப்ஸ் அப்படின்னு. ஓகேவா? ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு இந்த ரூல் அப்ளை பண்ணி என்ன செய்யலாம், நீங்கள் அதனுடைய வரக்கூடிய சைன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்து பாருங்கள் அலைடு ஆங்கிள்ஸ். அலைடு ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டூ ஆங்கிள்ஸ் ஆர் செட் டு பி அலைடு. ஓகே. ரெண்டு ஆங்கிள் எப்போ அலைடு ஆங்கிள்னு சொல்லுவீங்க அப்படின்னா இஃப் தர் சம் ஆர் டிஃப்ரென்ஸ் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் π/2 ரேடியன்ஸ். ஓகேவா? டூ ஆங்கிள்ஸ் ஆர் செட் டு பி அலைடு. ஓகே. ரெண்டு ஆங்கிள் எப்போ அலைடு ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா இஃப் தர் சம், ஓகே, அந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணாவோ ஆர் இல்லைன்னா அந்த ஆங்கிளுக்குரிய டிஃப்ரென்ஸு, அந்த ரெண்டு ஆங்கிளுக்குரிய சம் இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு ஆங்கிளுக்குரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் ஆஃப் π/2 ரேடியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா
ஓகேவா. 2 ஆங்கிள்ஸை எப்போ அலைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா அந்த 2 ஆங்கிளுக்குரிய சம் இல்லை அப்படின்னா டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது, சம் ஆர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது π/2 மல்டிபிள். ஓகே, சம் இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் ஆஃப் π/2 ரேடியன்ஸாக இருந்துச்சுன்னா, மல்டிபிள் ஆஃப் π/2 ரேடியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தட் ஆங்கிள்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க, நீங்கள் அலைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா. 2 ஆங்கிளை எப்போ அலைட் ஆங்கிள் சொல்லுவீங்க அப்படின்னா அதனுடைய சம் இல்லை அப்படின்னா டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா. அதனுடைய சம் இல்லைன்னா டிஃப்ரென்ஸு. ஓகே, ஈஸி. எப்படி எழுதுவீங்க, மல்டிபிள் ஆஃப் π/2 ரேடியன்ஸ், மல்டிபிள் ஆஃப் π/2 ரேடியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவீங்க, அலைட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவீங்க. ஓகே, அப்போ தஸ் எனி 2 ஆங்கிள்ஸ் ஆஃப் தீட்டா சச் ஆஸ், ஓகே, எனி 2 ஆங்கிள்ஸ் அலைட் ஆங்கிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, அப்போ எப்படி எழுதலாம், மைனஸ் தீட்டா. தீட்டா அப்படிங்கிறப்ப அதனுடைய அலைட் ஆங்கிள்ஸ் மைனஸ் தீட்டா. ஓகே, அதேமாதிரி π/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா. அவங்க என்ன சொல்கிறாங்க, மல்டிபிள் ஆஃப் π/2 ரேடியன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதேமாதிரி சம் ஆர் டிஃப்ரென்ஸ். அப்போ சம்முங்கிறப்ப π/2 ப்ளஸ் தீட்டா, அதேமாதிரி டிஃப்ரென்ஸுங்கிறப்ப π/2 மைனஸ் தீட்டா. ஓகே, அப்போ π/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் π/2 அப்படிங்கிறாங்க. மல்டிபிள் ஆஃப் π/2 அப்படின்னா π/2. ஓகே, 2π/2 என்ன ஆகிடும் உனக்கு, 2 × π/2 பைன்னு வந்து நிற்குமா. ஓகே, மேலே சொல்கிறவங்க அலைட் ஆங்கிள்ஸ்னால் சம் ஆர் டிஃப்ரென்ஸு. அப்போ π/2 ஆங்கிள்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா சம் π/2 ப்ளஸ் தீட்டா, டிஃப்ரென்ஸுங்கிறப்ப π/2 மைனஸ் தீட்டா. அவங்க என்ன சொல்கிறாங்க, மல்டிபிள் ஆஃப் π/2 அப்படிங்கிறாங்க. அப்போ π/2 என்ன செய்கிறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 × π/2 என்ன ஆகிடும், பைன்னு வந்து நிற்கும். அப்போ π ப்ளஸ் தீட்டா, சம் ஆர் டிஃப்ரென்ஸு. அப்போ π ப்ளஸ் தீட்டா, π மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது. ஓகே, ரைட். π/2 3ஆல் மல்டிப்ளை பண்ண, 3 × π/2. அப்போ 3π/2 ப்ளஸ் தீட்டா அப்படின்னு எழுதுறான், இல்லை 3π/2 மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதுறான். ஓகே, இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, ஆல் ஆர் அலைட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, தஸ் எனி 2 ஆங்கிள்ஸ் ஆஃப் தீட்டா, எனி 2 ஆங்கிள்ஸ் ஆஃப் தீட்டாவை எடுத்துக்கிறீங்க சச் ஆஸ் மைனஸ் தீட்டா. தீட்டா அப்படிங்கிறப்ப எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் தீட்டா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் π/2 ரேடியன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, π/2 ப்ளஸ் தீட்டா சொல்லலாம், இல்லைன்னா π/2 மைனஸ் தீட்டா. ஓகே, இது ஒரு π/2. மல்டிபிள் ஆஃப் π/2ங்கிறப்ப 2π/2 3π/2 அப்படின்னு போடுவோமா. 2π/2னா 2 × π/2, 2 × π/2னா 2 கேன்சல் ஆகி இது மட்டும் வரும், பை வரும். அப்போ π ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா. ஓகே, அது 3ஆல் மல்டிப்ளை பண்ண π/2 3π/2. அப்போ 3π/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, மல்டிபிள் ஆஃப் π/2. ஒரு மல்டிபிள் ஆஃப் π/2னா ஒரு π/2 எடுத்தனா π/2 சம் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தீட்டா. அப்போ π/2 ப்ளஸ் தீட்டா, இல்லைன்னா டிஃப்ரென்ஸுங்கிறப்ப மைனஸ் தீட்டா. ஓகே, அது 2ஆல் மல்டிப்ளை பண்ண π/2 2 × π/2ங்கிறது பை. அப்போ π ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா. அதேமாதிரி 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3π/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா. இப்படி எழுதுறதா என்னென்னு சொல்கிறாங்க, அலைட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த அலைட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது எப்படி குவாட்ரண்ட்டில் நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு மார்க் பண்ணியாச்சு. உனக்கு தெரியும் ஆங்கிள் இங்கே 0 அப்படின்னு 90 டிகிரி அப்படிங்கிறதான் π/2. 90 டிகிரி அப்படிங்கிறது ரேடியல் உனக்கு π/2. அப்போ இங்கே π/2 போட்டிருக்கோம் நம்ம. சரிங்களா. அடுத்து பாருங்கள் 180 அப்படிங்கிறது என்ன உனக்கு பை. கரெக்டாக, ரேடியனில் 180 டிகிரிக்கு ரேடியனில் என்ன உனக்கு பை. அதேமாதிரி 3π/2 270 டிகிரி, அதான் என்ன எழுதுவீங்க 3π/2. கரெக்டானு பாருங்கள். ஓகே, 270 டிகிரினா 3. ஓகே, π/2 அப்படிங்கிறது 90யா. அப்போ 270னா 3 × 90யா. அப்போ 3π/2 அப்படிங்கிறது. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல 0 இங்கே அங்கே பாருங்கள், ரேடியன் 90 டிகிரின்னு சொல்லுவீங்க, 90 டிகிரி ரேடியன் π/2. 180 டிகிரின்னு சொல்லுவீங்க, ரேடியன் பை. அதேமாதிரி 270 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம், ரேடியன் 3π/2. அதேமாதிரி இந்த இடத்துல 0ன்னு சொல்லலாம், இல்லை 360 டிகிரின்னு சொல்லலாம். 360க்குரிய ரேடியன் என்ன அப்படின்னா 2π. ஓகே, ரைட். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எப்படி எழுதலாம் அப்படின்னா தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் உனக்கு ஆங்கிள் ஸ்டார்ட் ஆகும் உனக்கு. அப்போ இங்கே ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா π/2 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். கரெக்டானு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இங்கே ஆங்கிள் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஆங்கிள் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப தீட்டா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை அப்படின்னா π/2 90யை விட கம்மி தானே இந்த பக்கம் எழுதுறது. அப்போ π/2 மைனஸ் தீட்டா. இது π/2வா, இந்த ஆங்கிள் π/2. அப்போ π/2 மைனஸ் தீட்டாங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும், π/2 ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். கரெக்டாக. 90 மைனஸ் தீட்டாங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், 90 ப்ளஸ் தீட்டாங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே, அதேமாதிரி இந்த ஆங்கிள் 180 டிகிரி, 180ங்கிறது பையா. அப்போ பை மைனஸ் தீட்டாங்கிறது இங்கே வருமா, பையை விட கம்மி. பை மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டில் எழுதுவீங்க, பை ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட்டில் எழுதுவேன். கரெக்டாக. பை மைனஸ் தீட்டாங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும், பை ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட். ஓகே, அதேமாதிரி 3π/2வா, 3π/2 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது எதில் வரும், தேர்ட் குவாட்ரண்ட். 3π/2 ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிறது எதில் வரும் உனக்கு,
3π ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிறது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். ஓகே, அதேமாதிரி இங்கே ஆங்கிள் என்ன சொன்னேன் 2π. அப்போ 2π மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். 2π ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும். ஓகே, ஸோ இங்கே π/2 வச்சுட்டு சொல்கிறேன். π/2 வச்சு சொல்கிறப்ப π/2 மைனஸ் இந்த சைடு வரும், π/2 ப்ளஸ்ங்கிறது இந்த பக்கம். ஓகே, அப்போ π/2 மைனஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், π/2 ப்ளஸ் தீட்டாங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். இந்த ஆங்கிள் பையா, அப்போ π மைனஸ் தீட்டாங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட், π ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிறது தேர்டு குவாட்ரண்ட். அதே இங்கே ஆங்கிள் 3π/2, 3π/2 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது தேர்டு குவாட்ரண்ட்டில் வரும், 3π/2 ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிறது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். ஓகே, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 2π. 2πங்கிறப்ப 2π மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும், 2π ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இந்த பக்கம் ஆங்கிள் ஓகே 2π ப்ளஸ் தீட்டான்னு சொல்லலாம், இல்லைன்னா இந்த பக்கம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப ஆங்கிள் தீட்டா, 2π ப்ளஸ் தீட்டா இல்லைன்னா தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, அதேமாதிரி 2π மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா மைனஸ் தீட்டா. நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொல்லுவோம். பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஓகே பாசிட்டிவ் இந்த டைரக்ஷன் நம்ம சொல்லுவோம், நெகட்டிவ் அப்படின்னா கீழே டவுன்வர்டில் வரக்கூடியது, அப்போ நெகட்டிவ் தீட்டா, அப்போ மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஓகே, இந்த டேபிளை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா.